கிளியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? அங்கே வைத்தியன் இல்லையோ? என் ஜனமாகிய குமாரத்தியின் காயம் ஏன் ஆறாதிருக்கிறது? இந்த வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒலிக்கின்றன. இது ஒரு தீர்க்கதரிசியின் ஏக்கம் மட்டுமல்ல, இது ஒரு முழு தேசத்தின் வேதனை. கிலியாத் என்பது பைபிள் காலத்தில் மிகச்சிறந்த மருந்துகளுக்கு பெயர் பெற்ற இடம். ஆனால் மருந்து இருந்தும் வைத்தியர் இருந்தும் காயம் ஆறவில்லை என்பதே அங்கே வேதனையான கேள்வி. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் கூட எத்தனையோ மருத்துவ வசதிகள் இருந்தும் குணமடையாத காயங்களுடன் மக்கள் தவிக்கிறார்கள் அல்லவா? இது ஏன்? வாருங்கள், இந்த கிலியாத் தைலத்தின் வரலாற்றை ஆழமாக பார்ப்போம். பால்சம் ஆஃப் கிலியாத் என்பது ஒரு மிக அரிய வகை மரப்பிசின். வரலாறு: பைபிள் காலத்தில் இது தங்கம் மற்றும் வெள்ளியை விட மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது. எசேக்கியேல் 27:17 யூதா தேசத்தார் தீரு நகரத்திற்கு இந்த தைலத்தை ஏற்றுமதி செய்ததாக வாசிக்கிறோம். இது அரசர்களுக்கு கொடுக்கப்படும் பரிசாகவும் இருந்தது. இது பெரும்பாலும் கமிபோரா கிலிடென்சிஸ் அல்லது பாபுலஸ் கண்டிகன்ஸ் என்ற மர வகைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஆன்டிசெப்டிக், கிருமி நாசினி மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டது. இப்போது இந்த கிலியாத் தைலத்தின் மருத்துவ ஆழத்தை அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். ஒரு காயம் ஏற்பட்டால் அங்கே கிருமிகள் தொற்று ஏற்படுத்தி வீக்கத்தை உண்டாக்கும். செயல்பாடு: கிலியாத் தைலத்தில் உள்ள வேதியியல் கூறுகள் ஒரு மிகச்சிறந்த வூண்ட் ஹீலிங் ஏஜென்ட் ஆகச் செயல்படுகின்றன. இது காயத்தின் மேல் ஒரு மெல்லிய படலமாக அமைந்து கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. அது மட்டுமல்ல, இது புதிய செல்களை விரைவாக உருவாக்குவதற்கும் செல் ரீஜெனரேஷன், காயத்தை ஆற்றுவதற்கும் தேவையான ஊட்டச்சத்தை அந்த பகுதிக்கு வழங்குகிறது. இது அன்றைய காலத்தில் தசைவலி, மூட்டுவலி மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. ஆண்டவர் கேட்கிறார், மருந்து இருக்கிறது, வைத்தியரும் இருக்கிறார், பின் ஏன் உன் காயம் ஆறவில்லை? இது மிக ஆழமான கேள்வி. மருந்து மட்டும் இருந்தால் போதாது, அதை சரியான முறையில் பயன்படுத்தும் ஞானமும் சரியான வைத்தியரின் ஆலோசனையும் மிக முக்கியம். விளக்கம்: கிலியாத் தைலம் கையில் இருந்தாலும் அதை காயத்தின் மேல் தடவினால்தான் குணம் கிடைக்கும். அதுபோலவே மருந்து எவ்வளவு முக்கியமோ அதை சரியாக பயன்படுத்தும் மருத்துவ ஆலோசனையும் அவ்வளவு முக்கியம். ஆறாத காயங்களை ஆற்றும் தெய்வீக மருந்தாக கிலியாத் தைலத்தை நமக்கு தந்தவர் நமக்கான வைத்தியரையும் தந்துள்ளார். உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். நமக்கான மருத்துவரை தேவன் தந்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. குணமாக்க முடியாத காயங்களை ஆற்ற அந்த பரம வைத்தியரால் மாத்திரமே முடியும். உங்களுக்கான மருத்துவரையே நாடுங்கள். ஆறாத காயங்களை ஆற்றுவார்.